நீதிபதி அவர்களே, இதோ என்னுடைய கையில் உள்ளது இந்த டேப்லெட் கலர் கேசட். இதை நீங்கள் போட்டு பார்த்தால் இதனுடைய விவரம் அனைத்தும் தெரியும். எதிர்த்தரப்பிலிருந்து எந்த விதமான சாட்சியங்கள் இல்லை என்பதை காண நீதிபதி அவர்கள் இந்த இடத்தில் கோர்ட்டில் சரியாக செயல்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். காண நீதிபதி அவர்களே, மிஸ்டர் மகாலிங்கம் ஒன்றல்ல இரண்டல்ல 3 கொலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஒன்று வேலையாவை கொலை செய்த குற்றம், அடுத்து கோயில் கொள்ளையடிக்க முயற்சி செய்திருக்கிறார், மற்றொன்று பாஸ்கரையும் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இம்மூன்று சம்பவங்களும் இவர் திட்டமிட்டபடியே செய்யப்பட்டிருந்திருக்கிறார். எனவே நான் கோட்டாளர்களை மிஸ்டர் மகாலிங்கத்திற்கு எந்தவித பாரபட்சமின்றி தக்க தண்டனை வழங்குமாறு நான் நீதிபதி அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். இதுவரை இந்த வழக்கை விசாரித்து பார்த்தது தகுந்த சாட்சியல் மூலம் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையும், மேலும் அவருக்கு துணையாக நின்ற ராமசாமிக்கு அதிகபட்ச தண்டனையாக 4 வருடம் கண்காவல் தண்டனையும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. Alors tu बेटा हमारे से स्वीकार कर ईगल कमाल है एक दर्शन आ तो कल आप तो आपन किससे का ससुर का देख के ससुर का ये खाका एक तो नाम है तेरा तो समय है आचे आई देखी इपड़ी पेसिनो नमकेला ये फोन में कट्टू पड़ मट्टा अय्यो ये पाटा रे आ सरखा में तुम देख के चलो एक समय है बस ಈ ಸೇತನೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಕುಂಬಲ್ ಕಾಪಾಡಿ ಅದು ಚೊಚ್ಚ ಈ ಜಾಗ ಕೊಟ್ಟೆ ಆದ್ರೆ ಕೊಟ್ಟೆ ಈ ಪೂರಿ ಪ್ರಸಾದ ಬಾರಿ ಆಪಸ್ ಬಿಟ್ಟಿದ್ದ ಇದರ पर ಅದು ಮಾತ್ರ ತಿನ್ನಟ್ಟು ಗರುನು ಕಟ್ಟಿ ಹೋಗ್ತಿರು ಇನ್ನ ಪುರುಷನು ಗುಂಡಟ್ಟಿ ಮೇಲೆ ಒಂದು ರೆಂಡಿ ತವಾ ನಮ್ಮ ರಾಬಕ್ಕೆ ಹೋಯಿಲ್ಲ ಆ ಓಯ್ ಬರುಂಬೆ ಬಿಳೆ ಹಿಂಗ ಬೋನೆ आते फोन से तेरीगा टाटा आयो तुम कसम मुझके ले पट्टू सुता खाए तो सुता आ कौन से देखा ये पावड़ा रे
கவரேஜ் எங்களது திறமை இப்போதுள்ள புதுமை. நாங்கள் வகுத்து தொகுத்து எடுத்து தரும் வீடியோ படங்கள் உங்களுக்கு மனநிறைவை தரும். வாருங்கள், வரவேற்கின்றோம், வாழ்த்துங்கள், வளர்க்கின்றோம். கலர் டிவிக்களும் வீடியோ டெக்குகளும் வீடியோ காசட்டுகள் குறைந்த வாடகைக்கு கிடைக்கும் இடம் சிவா வீடியோ கவரேஜ். தங்கள் ஆதரவை நாடும் சிவா வீடியோ கவரேஜ். சிவா வீடியோ கவரேஜ், சிவா வீடியோ ஷூட்டிங், சிவா வீடியோ கேசட் லைப்ரரி, மாதாங்கோவில் தெரு, கோவில்பட்டி. வணக்கம். நாங்க என்ன பணி கொடுப்பீங்க நீங்க? நாங்களா ஆடு கோழி குஞ்சு பறி கொடுப்போம். அப்படி கொடுப்பீங்க? ஆமா. எல்லாம் அப்படி இல்ல, சரி. எருமக்கடை வச்சு பறி கொடுப்போம், வெட்டி பறிச்சுவோம் சாமி. நீங்க? ஆ. எங்க அப்பா? அதான் எங்க குளம் பெரிய குளம். ஓ அப்படியா? ஆ. இவரத்தை கண்ட மாட்டோம், கோழிக்கு போக மாட்டோம். இவரத்தை கண்ட மாட்டோம், கோழிக்கு போக மாட்டோம். கண்ட மாட்டோம், கோழிக்கு போக மாட்டோம். இவரத்தை கண்ட மாட்டோம், கோழிக்கு போக மாட்டோம். செய்ய மாட்டோம், கச்சேரிக்கு போக மாட்டோம். செய்ய மாட்டோம், கச்சேரிக்கு போக மாட்டோம். செய்ய மாட்டோம், கச்சேரிக்கு போக மாட்டோம். எதாவே கேசாமி அந்த தந்தை கேசாமி. ஆமா, ஏன் செய்ய மாட்டேங்க கோரிக்கறி? அப்படியா? ஆ. உங்க வீட்டுல எனக்கு என்ன விசேஷம் சாமி? எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா. ஆமா. ஆ? எங்க வீட்டுக்கு- உங்களுக்கு யாரு விருந்தாளி வந்து பார்த்தா? எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு. உங்க மாமியா வந்துச்சா? ஆமா. அப்ப என்ன சாமி சொல்லு சாமி? எங்க மாமியா வந்துச்சா ஆ. காலையில ஆ. 2 உடைய அரிசிய போட்டு சரி. நல்லா ஆட்டி சரி. தோசைங்க ஆ. இட்லியை சுட்டு அரை சொல்லு சாமி. சுட்டு வச்சா ஆ. என் மாமியா ஆ. நல்ல கூடி புடிச்சிச்சு. சரி. மத்தியானம் சரி. நல்ல கோழி அடிச்சு ஆ. சோறு காய்ச்சி வச்சிருந்தேன். ஆமா. அதையும் வசமா ஒரு குடி புடிச்சிச்சு. அரை நல்லா இருக்கு சாமி. சாயந்தரம் ஆ. ஆட்டுக்கறி எடுத்து ஆ. குழம்பு வச்சு அதையும் ஒரு குடி புடிச்சிச்சு. இது எப்படி சாமி? காலையில குடிச்சிச்சு பாருங்க. ஆ. இங்க தாண்டி அள்ளிக்கிட்டு ஆ. நம்ம கோட்டாங்கரை பக்கம் போச்சு. சாமி. அங்க போய் ஆ. தானிய பொட்டிச்சா ஆ. பொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சுண்ணாம்பு அந்த கோழி இருக்கு பாருங்க. ஆ. அதோட சுண்ணாலே போச்சு. அதுல இருந்து தாங்க கோழி கட்டிங்க. அதான் சாமி போய் கட்டையை மாட்டிக்கிறோம். ஆமா, உங்க பொண்ணு வழியா அவ்வளவு இப்படி இருக்கீங்களாக்க? அட சாமி, ஆ. காலையில எழுந்திருச்சு சரி. ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார்கிட்ட விட்டுட்டு சரி. சாமி, சரி. காலையில 6 மணிக்கே போறவங்க சரி. சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூட்டம் சேரனா கூட்டம் சேர்க்க சாமி. உங்க ஊர்ல ஆ. எங்க ஊர்ல அப்படி இல்ல. எப்படி சாமி? என் பொண்டாட்டி புள்ள தாய் கிராமத்தோடைய ஒரு 20 வீட்டு கதவு திறந்து எந்த கடையில இருக்கு சாமி? வாழை மலையெல்லாம் சென்டர் சொல்ல அடை வச்சிருக்கோம். காலையில